நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களில் அமைச்சர்கள் பதிலுரையின் போது பதிலுரையை முழுமையாக கவனித்து பேரவை நடவடிக்கைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வந்தார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினந்தோறும் திட்டங்கள் தீட்டும் நாளாக, விடியல் தரும் நாளாக உருவாக்கி வரும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழி தொடர்ந்து இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக திகழும் வகையில் திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவையில் விவாதிக்கப்படும் பொருளில் இருந்து விலகிச் சென்ற அல்லது அவை மரபுக்கு அப்பாற்பட்டு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பேரவையின் அனுமதியோடு அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. கருத்துக்களை தெரிவிக்கையில் தனக்கே உரித்தான பாணியில் அவையின் விதிமுறைகள் மற்றும் மரபுகளை சுட்டிக்காட்டி தனது கருத்துக்களை உறுதிபட தெரிவித்து இப்பேரவையை செம்மையாக நடத்துவதிலே எனக்கு பேருதவியாக இருந்த மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களுக்கு இடையிடையே நல்ல ஜோக்கெல்லாம் சொன்னதற்கு எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவேறவும் உறுப்பினர்கள் விவாதங்களில் சிறப்பாக பங்கேற்கவும் உதவி புரிந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், மாண்புமிகு மாற்று தலைவர்கள், மாண்புமிகு அரசு தலைமை கொறடா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா, சட்டமன்ற கட்சி தலைவர்கள் மற்றும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை கூட்டம் இனிதே நடைபெற அனைத்து உதவிகளையும் செய்த தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா IAS அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்கூட்டத்தொடர் சிறப்பாக நடைபெற அனைத்து வகைகளிலும் உதவிய அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.